ஆட்டோ சங்கர் 4 கொலை. இது 100 கணக்கான கொலைகள். பெண்களே 367 பேரு. இது வரைக்கும் போலீஸ் கையே வைக்கல. ஆயிரக்கணக்கான கொலைகள். இது உலகத்திலே எங்கேயுமே நடந்திருக்காது. இளம் பெண்கள் டிசப்பியர்ட். அந்த அந்த அவர் நடத்தக்கூடிய கல்லூரிகளில் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய 17, 18, 19, 20 வயசு பெண்கள் 367 பேர் காணவில்லை. சாமியார் தான் அவரு. அந்த மஞ்சுநாத சாமியில அவரு தர்மாதிகாரி. இத்தனை கொலைகளுக்கும் கண்ணால் கண்ட சாட்சி இருக்கு. 100க்கும் அதிகான பிணங்கள் இருக்கக்கூடிய இடம் தெரிந்த ஒரு சாட்சி இப்ப அரசு கிட்ட இருக்கு, போலீஸ் கிட்ட இருக்கு. இப்ப அவர் அரெஸ்ட் ஆகிறார். எனக்கு 100 கணக்கான பிணங்களை புதைத்த இடம் தெரியும், என்ன கூட்டு போங்க காட்டுறான்றாரு. சோ அது இன்வெஸ்டிகேஷன் ஆகணும். அவரு எங்க பணங்கள் இருக்குதுன்னு அவருக்கு தெரியுது. கடைங்கெல்லாம் இருக்காங்க, நிறைய கடை, எல்லாமே அவங்க தான் சொந்தம். அப்ப அந்த கடையில இருக்கிறவங்க மஞ்சுநாத சாமியுடைய போட்டோவை விக்கிறாங்களோ இல்லையோ, வீரேந்திர ஹெக்டேவுடைய போட்டோவை வித்தே விக்கணும். யார் அவருடைய போட்டோவை வியாபாரம் பண்ணலையோ கடையை அடிச்சு துரத்திடுவாங்க. திருப்பி கேட்டா கொன்னு பொச்சிருவாங்க. இப்ப சங்கர மடம் போல அப்படின்னு சொல்லலாமா? இல்ல, அதோட பெரிய ஒரு இதுக்கு ஒரு 2 லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்கும். இதுக்கு மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், லா காலேஜ் எல்லா ஊர்லயும் இருக்கு. இப்படிதான் அந்த ஊரையே ஒரு ராஜாங்கத்தை நடத்துறாங்க அவங்க. நம்ம நித்யானந்தா கைலாசத்தை நடத்துறாரு, அந்த மாதிரி தர்மஸ்தலாவை நடத்துறாங்க. இது ராஜாங்கம் தான் அது. அதுலயும் கூட யாருன்னா இவங்களை எதிர்த்து பேசினாவே கொன்னு பச்சிருவாங்க. இப்போ இந்த வருஷம் 2025 RSS உடைய 100வது ஆண்டு விழாவை நடத்தி கொண்டு வராங்க இன்டர்நேஷனலி. அதனுடைய ரிசப்ஷன் கமிட்டி சேர்மனே வீரேந்திர ஹெக்டே தான். தர்மஸ்தலா அப்படின்றது வீரேந்திர ஹெக்டே உடைய ஒரு ராஜாங்கம். அது தனி நாடு. அது அவர் பிஜேபி அவரை எம்பியா தேர்வு செய்து இருக்கின்றாங்க. சாமியார் தான் அவரு. எல்லாரும் அவர் காலில் வேணும், பிரைம் மினிஸ்டரும் காலில் வேணும். வணக்கம். கர்நாடகாவில் கடந்த ஆண்டு பிரஜ்வல் ரேவண்ணா பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற தேவகவுடா கட்சியின் சார்ந்தவரும் குமாரசாமி அமைச்சர் அவரினுடைய அண்ணன் மகனுமான பிரஜ்வல் ரேவண்ணா 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்களிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் கர்நாடகத்தில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை, இந்தியாவையே அந்த சம்பவம் உலுக்கியது. இந்த சூழலில் தற்பொழுது மீண்டும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கர்நாடகாவில் வெடித்துள்ளது. குறிப்பாக தட்சிண கர்நாடகா பகுதியில் உள்ள தர்மஸ்தலா அப்படின்ற இடத்தில் உள்ள மஞ்சுநாதர் கோயில், அந்த கோயிலில் உள்ள பல்வேறு கொலைகள், அது நடத்துகின்ற பள்ளி கல்லூரி, அந்த கோயில் சார்பாக நடத்தப்படுற பள்ளி கல்லூரிகளில் இளம் சிறுமிகள் உள்ளிட்ட இளம் பெண்கள் பலரும் மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த எண்ணிக்கை தற்போது வரை 100 அப்படின்னு சொன்னாலும் 600க்கும் மேல இப்படி பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அங்க கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது. இந்த சூழலில் இந்த விவகாரம் தொடர்பாக செயல்பட்டு வருகின்ற மூத்த வழக்கறிஞர், கர்நாடகாவை சார்ந்தவர், பெங்களூருவில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகின்ற திரு பாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த தர்மஸ்தலா கோவில், அதுல நடந்த பிரச்சனை என்ன? அது ஒரு ஜெயின் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய இப்ப இருக்கிற தர்மாதிகாரி, அதாவது பீடாதிபதி வீரேந்திர ஹெக்டே, அவர் பாஜகவில் இருக்கிறார். ராஜ்யசபா மெம்பராக, எம்பியாக அவர் இருக்கிறார் அப்படின்ற தகவல் தெரியுது. இதனுடைய பின்னணி என்ன சார்? இப்போ அவர் பிஜேபியுடைய ராஜ்யசபா எம்பி. பிஜேபி அவரை எம்பியா தேர்வு செய்திருக்கின்றாங்க. பிரதம மந்திரி அவருடைய காலை தொட்டு வணங்குகிறார். கர்நாடக முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், இவர்கள் எல்லாரும் கூட அவருடைய காலை தொட்டு வணங்குகிறார்கள். இப்போ இந்த வருஷம் 2025 RSS உடைய 100வது ஆண்டு விழாவை நடத்தி கொண்டு வராங்க இன்டர்நேஷனலி. அதனுடைய ரிசப்ஷன் கமிட்டி சேர்மனே வீரேந்திர ஹெக்டே தான். ஓகே. அது தர்மஸ்தலா அப்படின்றது ஒரு ராஜாங்கம். அது அந்த வீரேந்திர ஹெக்டே உடைய ஒரு ராஜாங்கம். அது தனி நாடு. அது இப்ப சங்கர மடம் போல அப்படின்னு சொல்லலாமா? இல்ல, அதோட பெரிய ஒரு இதுக்கு ஒரு 2 லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்கும். இதுக்கு மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், லா காலேஜ் எல்லா ஊர்லயும் இருக்கு.
அதனுடைய ம். சொத்துக்களே ஒரு 2,00,000 ஏக்கர் நிலம் இருக்கலாம். 2, 3,00,000 கோடி ரூபாய்க்கு இருக்கும். அது வந்து ஒரு ராஜாங்கம். இப்போ சங்கர மடம் இருக்கிறது தஞ்சாவூர். அது ராஜாங்கம் இல்ல. அது ஒரு மடம். அங்க இல்ல நெறைய கெஸ்ட் காஞ்சிபுரம். ஹவுஸ் காஞ்சிபுரம். ம். ம். காஞ்சிபுரத்துல. இங்க வந்துன்னா அது ஒரு பெரிய ராஜாங்கம். இப்போ தமிழ்நாட்டுல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னா எப்படி வரும்? டிஎன் வரும். கர்நாடகால கேஏன்னு வரும். பட் தர்மஸ்தலாக்கே டிஎஸ்ன்னு வருது. தர்மஸ்தலா. அப்படி வந்து ஆர்டிஓ அது வந்து ஒரு தனி ராஜாங்கமே அது. அவங்க பேரு 3 பேரு அண்ணன் தம்பிங்க. இப்ப இந்த வீரேந்திர ஹெக்டேன்ற வந்து தர்ம அதிகாரி அவர்தான் சுப்ரீம். அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பாத்துக்கிற வந்து அவருடைய தம்பி ஹர்ஷேந்திரா. இந்த சொத்துக்கள் எங்க இருக்கு காலேஜ் எல்லாத்தையும் வந்து அவர் கண்ட்ரோலு. பெங்களூர்ல அரசியல், ஊடகம், நீதிமன்றம், வழக்கறிஞர்கள் இதையெல்லாம் வந்து சுரேந்திர குமார் அப்படின்ற இன்னொரு தம்பி பாத்துக்கிறாரு. அப்ப 3 பேரும் அண்ணன் தம்பிங்க பல லட்ச கோடிக்கு அதிபதிகள். அது ஒரு ராஜாங்கத்தையே நடத்திட்டு வராங்க அவங்க. வெறும் இங்க ஸ்கூல், என்ன காலேஜ் மட்டும் நடத்துறாங்களா? வேற என்ன வருமானம் அவங்களுக்கு? ஹாஸ்டல்ஸ், கோயில் மஞ்சுநாத சுவாமி கர்நாடகால இருந்து ஜனம் லட்சக்கணக்கில் போறாங்க இல்லையா? தர்மஸ்தலான்றது வந்து ஒரு புகழ்பெற்ற இடம் அது. அங்க வந்து இப்போ நீங்க காஞ்சி மடம்னு சொன்னீங்க. அதுக்கு வெறும் ஒரு ஒரு வகு சமூகத்தை சார்ந்தவங்க தான் போவாங்க. இங்க பொதுமக்கள் லட்சக்கணக்கில் போறாங்க. அது அந்த மாதிரியான அது ஆக்சுவலா அவரு ஜெயின், பிராமணர் அல்ல. மஞ்சுநாத சாமின்றது வந்து அது பிராமணர் கடவுள். அது ஒரிஜினலா பார்த்தா புத்தா தான். புத்தாவை திருடி கொண்டு மஞ்சுநாத சாமி என்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க. இது நடக்குது. இப்போ 367 இளம் பெண்கள், 367 பேர் ஆன் ரெக்கார்ட் டிசப்பியர் ஆயிட்டுக்கிறாங்க. ஓகே. டிசப்பியர்டு. அந்த அந்த அவர் நடத்தக்கூடிய கல்லூரிகளில், ஸ்கூல்ல படிக்கக்கூடிய 17, 18, 19, 20 வயசு பெண்கள் 367 பேர் காணவில்லை. அங்க வந்து ஒரு பஞ்சாயத்து இருக்கு. தர்மஸ்தலா பஞ்சாயத்து. தர்மஸ்தலா தாலுக் பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன்ல வந்து யாருன்னா நாமினேஷன் போடலாம். எல்லா கேண்டிடேட்டையும் கூப்பிட்டு அவர் சொல்லுவாரு, நீ தான் இந்த முறை தாலுக் பஞ்சாயத்து, நீ டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, நீ கிராம பஞ்சாயத்து. அவர் யார் சொல்றா அவங்க தான். எலெக்ஷன் நடக்காது, எலெக்ஷன் நடக்கும். அவர் யார் சொல்றாங்களோ இப்படிதான். 1983ல தேவானந்தா அப்படின்ற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர், தர்மஸ்தலாவை சார்ந்தவர், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். அவர் ஒரு சிபிஎம் லோக்கல் லீடர். அவரு பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நாமினேஷனை போடுறாரு. அப்போ அவரை கூப்பிடுறாங்க. இப்போ நாமினேஷன் போட்டவங்க எல்லாம் வாங்க, தர்மாதிகாரி கூப்பிடுறாரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டாக்கா இவர் சொல்றாரு, நான் வர்றதில்ல. ஏன்னா எனக்கு ஒரு கட்சி இருக்கு. எங்க லீடர் கிட்ட பேசுங்க. அவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க என்னன்றாங்க, உங்க சிபிஎம் கட்சி கம்யூனிஸ்ட் அதெல்லாம் கிடையாது. அவர் கூப்பிடுறாரு வா, இல்லைன்னா நடக்கிறதே வேற. அப்போ எலெக்ஷனுக்கு முன்ன நாள் அவருடைய ஒரு பொண்ணு, ஒரு 21 வயசு கல்லூரி மாணவி, பத்மலதா அவருடைய பேரு. பத்மலதா ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பெண்ணு, கல்லூரி மாணவி. அவருடைய மகள் சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரணும். அந்த ஸ்கூலை கூட நடத்துறது அவங்கதான். பல கல்லூரிகள், ஒண்ணு இல்ல, பல கல்லூரிகள் எல்லாமே ஆச்சா. இந்த பொண்ணு வந்து வரல. உடனே ஆளு விட்டு அனுப்புறாங்க. உங்க பொண்ணு வராது, பொண்ணு எங்க கிட்ட இருக்குது, பொண்ணை நாங்க அனுப்பிச்சிடுறோம், நீ வந்து வாபஸ் வாங்கிடு, உன்னுடைய நாமினேஷனை வாபஸ் வாங்கு அப்படின்னு அங்கிருந்து தகவல் அனுப்புறாங்க. 83ல போனு மொபைல் எல்லாம் இல்ல தகவல் அனுப்புறாங்க. இவர் சொல்றாரு, இல்ல நீங்க பேசுறதா இருந்தா எங்க கட்சி தலைமை கிட்ட பேசுங்க, அவங்க சொன்னா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், என்ன கட்சி சொல்லி போட வச்சுக்கிறாங்கன்னு உறுதியா நிக்கிறாரு.
எலெக்ஷன் வாபஸ் ஆவறதுல எலெக்ஷன் நடக்குது. அவர் தோத்து போறாரு, அது வேற விஷயம். 2வது நாள் அவருடைய பெண் பத்மலதா கற்பழித்து கொல்லப்பட்டு நேத்ராவதி நதி கரையோரம் வந்து சடலம் நிக்குது. இதை ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போறாரு. இவங்க என்ன பண்றாங்களோ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட். அது வந்து அவங்களுடைய ராஜாங்கம். அது அங்க போலீஸ் எல்லாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வேதவல்லி அப்படின்ற ஒரு பெண், அதுக்கப்புறம் சௌஜன்யா அப்படின்ற ஒரு பெண்ணு. அந்த பொண்ணு வந்து ஒரு 20 வயசு பொண்ணு, அது கல்லூரி மாணவி. அது வந்து கவுடா வகுப்பை சேர்ந்த பொண்ணு. பட் டார்கெட் அந்த பொண்ணு இல்ல. அந்த தர்மஸ்தலால எல்லா லேண்டும் அவங்களே வாங்கிடுவாங்க. ஒரு பார்ப்பனர்து ஒரு 5 ஏக்கரா நிலம் இருக்கு. அந்த நிலத்தை எங்களுக்கு வித்துடுன்றாங்க. யாரு? இதே குரூப் தான், இந்த தர்மாதிகாரியுடைய குடும்பம். அவர் விற்கிறது இல்லைன்றார். அதனால அவங்க பொண்ணை கடத்தி அந்த லேண்டை வாங்கணுன்றதுக்கு தான் வராங்க. அப்ப அந்த பொண்ணு மாதிரியே சாயல்ல இருக்கக்கூடிய பொண்ணு தான் வந்து சௌஜன்யா. ஓ, அவரோட பொண்ணு சாயல்ல இந்த பெண் சௌஜன்யா இருந்ததுனால இந்த பெண்ணை வந்து கடத்திட்டு போறாங்க. பார்ப்பனருடைய பெண்ணு சாயல்ல இந்த பெண் இருக்கிறதுனால பை மிஸ்டேக் இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறாங்க, ரேப் பண்றாங்க, அப்புறம் கொன்னுறாங்க. டெட் பாடியை வந்து கிடைக்கிறது இல்லை. இது பல போராட்டங்கள் நடக்குது. அப்ப அவங்க எந்த அளவு இந்த மாதிரி 367 பெண்களை கற்பழித்து கொலை செய்த சம்பவம். இதுல வந்து ஆண்கள் கூட வந்து மிஸ் ஆயிடும். சப்போஸ் அந்த இடத்துல பிச்சைக்காரங்க இருக்கக்கூடாது. பிச்சைக்கார் வந்தா ஓடிடணும், இல்லைன்னாக்க திருப்பி அங்க போனா கொன்னுட்டு பச்சிருவாங்க. அப்போ 100கணக்கான ஆண்களும் கொலையுண்டு கொலை செய்து புதைக்கப்பட்டார்கள். இப்ப சௌஜன்யா கேஸை எடுத்துக்கோ. அதுல அங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகள், முற்போக்கு சிந்தனையாளர்கள் இவங்க எல்லாம் வந்து பெரிய போராட்டங்கள் நடக்குது. ஆயிரக்கணக்கான பேர் திரடுறாங்க. அப்போ அவங்களுடைய வாய் அடைக்கிறதுக்காக ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகுது, சிபிஐக்கு போகுது. அப்போ இந்த சம்பவத்துக்கு சம்பந்தம் இல்லாத யாரோ ஒரு அப்பாவிய கைது பண்ணி அது கோர்ட்ல சாட்சியங்கள் இல்லாத அது ஹைகோர்ட்ல ஆச்சு. ஹைகோர்ட்ல கூட இவருக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. அப்போ இது ஒரு சாம்ராஜ்யம். அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹைகோர்ட்ல வந்து அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கிக்கிறாங்க. சௌஜன்யாவை ஒட்டி யாரும் போராட்டம் பண்ணக்கூடாது, சௌஜன்யாவை ஒட்டி யாரும் கேள்வி எழுப்பக்கூடாது, அந்த தர்மஸ்தல தர்மதிகாரிகளை எதிர்த்து யாரும் போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஆனா மிகப்பெரிய பொதுவா இல்ல சார், பொதுவா வந்து இந்த மாதிரி வழக்குகள்ல எங்களோட எங்க கோவிலோட இல்ல எங்களோட தொடர்பு படுத்தி பேசுறாங்க, அப்படி பேசக்கூடாது, அப்படிதான் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் வந்து வாங்குவாங்க. ஆனா இந்த பிரச்சனை ஒட்டியே பேசக்கூடாது. அப்ப யாருன்னா மீட்டிங் போனா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவோம்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க. பல லட்சம் ஏக்கருக்கு சொந்தக்காரர், ஒரு ராஜாங்கத்துக்கு அதிபர், ஒரு தர்மஸ்தல ராஜாங்கத்துக்கு பல மெடிக்கல் காலேஜ், பல இன்ஜினியரிங் காலேஜ், பல லா காலேஜ், பல லாட்ஜஸ், பல கெஸ்ட் ஹவுசஸ். பிரதம மந்திரி அவருடைய காலில் விழுறாரு, சீஃப் மினிஸ்டர் அவர் காலில் விழுறாரு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல். அப்போ 360 சித்தராமையாவுமா அவர் கூட போய் விழுந்துகிறாரு. இது அவருடைய பின்புலம். இப்ப நான் தான் சொன்னேன், RSS உடைய இன்டர்நேஷனல் செலிப்ரேஷன் அவர் தான் வந்து ரிசப்ஷன் கமிட்டி சேர்மன். பல லட்சம் கோடி, பல லட்சம் ஏக்கர், பல காலேஜுகள். அது வந்து ஒரு ராஜாங்கம். 367 பெண்கள் காணாமல் போயிருக்கிறாங்க. என்ன தெரியாது. சௌஜன்யா பெண்கள் மட்டும் 367 பெண்கள், மீதி ஆண்களும் இருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான ஆண்கள். இளம் கல்லூரி மாணவர்கள், 21, 22, 23 வயசு பெண்கள். அப்போ இது எல்லாமே கற்பழித்து கொலைதான். போலீஸ் ஆக்ஷன் எடுக்காது. இப்போ இது 83ல இருந்து பல போராட்டங்கள் வருது. வெரி பவர்ஃபுல். ஒன்றும் பண்ண முடியல. அப்போ போலீஸ் எல்லாமே அவங்க பக்கம் நிக்குது. பவர்ஃபுல் லாயர்ஸ், பவர்ஃபுல் பொலிட்டீஷியன்ஸ், பவர்ஃபுல் போலீஸ் ஆபீசர்ஸ், பவர்ஃபுல் எல்லாமே பவர்ஃபுல், வண்டர்ஃபுல். இவங்க எல்லாமே அவங்க கூட நிக்கிறாங்க. அப்போ நீதித்துறை, போலீஸ் துறை, அரசு துறை எல்லாமே வந்து அவருக்கு கையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை.
இது வரைக்கும் எந்த இன்வெஸ்டிகேஷன் ஆகல, அரெஸ்டும் பண்ணல, ஒரு போலீஸ் டச் கூட பண்ணல. ஆயிரக்கணக்கான கொலைகள் இது உலகத்திலே எங்கேயுமே நடந்திருக்காது. தமிழ்நாட்டுல நடக்கல, ஆந்திராலயும் நடக்கல. இப்போ இவன் யாரு, ஆட்டோ சங்கர் 4 கொலை. இது வந்து 100 கொலைகள், பெண்களே 367 பேரு. அப்புறம் எந்த கொலை அந்த கொலைன்னாலும் 5, 10, 15 தான். இது இது வந்து பாரு, இது வரைக்கும் போலீஸ் கையே வைக்கல. ஆச்சுங்களா? இப்போ இந்த பிணங்களை புதைப்பதற்கு ஆள் தேவைப்பட, தோண்டி பள்ளம் தோண்டி புதைக்கணும். இதுக்கு அவங்க 2 தலித் துப்புரவு தொழிலாளர்களை பயன்படுத்துறாங்க. அவங்க தான் இந்த பிணங்களை எல்லாம் புதைச்சவங்க. அதுல 6 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் செத்து போறாரு. இப்போ ஒரே ஆள் தான் இருக்கிறது. இத்தனை பிணங்களை புதைத்தவர், அவருடைய மனசாட்சி உறுத்துது. இந்த கேரளால வந்து ஒரு நக்சலைட்டை கொன்னுட்டு ராஜன் அப்படின்ற போலீஸ்காரர் புத்தகம் எழுதி கடைசியில அந்த மாதிரி மனசாட்சி உறுத்தி அவர் என்ன பண்றாருன்னா 2 இளம் வழக்கறிஞர்கள்கிட்ட இதை ஒட்டி சொல்றாரு. அவங்க ஹானஸ்டா அந்த 2 அதை எல்லாத்தையும் பேசி கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி கோர்ட்ல அவருடைய ஒப்புதல் வாக்கு மூலம் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. அவர் என்னன்றாரு, எனக்கு வந்து ஒரு 150 பிணங்கள் புதைத்த இடம் தெரியும் அப்படின்னு நீதிபதி கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. அவர் என்ன கூட்டு போனா நான் காட்டுறேன். அவர் வந்து இப்போ கோர்ட்ல வந்து அவரு சாட்சியம் சொல்லி வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. எஃப்ஐஆர் ஆகிக்குது. பட் ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ பெரிய விஷயம் இந்த இன்வெஸ்டிகேஷனை ஒரு லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. அவருதான் விசாரணை பண்றாரு. அவரு என்ன பண்றாரு, 2 நிமிஷம் இங்க விசாரணை பண்றாரு, வெளியே போய் போன் பண்றாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கிறாரு. எங்க இருந்து வரேன்னு புரிஞ்சுக்கோங்க நீங்க. அப்போ வந்து அவரு இன்னும் இப்போ இத சொல்லி 1 வாரம் ஆச்சு. இப்போ நார்மலா என்ன பண்ணணும், அந்த டெட் பாடியை வந்து எக்ஸியூம் பண்ணணும், எடுக்கணும்ல. அதை எடுக்கும்போது எஃப்எஸ்எல் ஃபோரென்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி அதனுடைய அஃபீஷியல்ஸ், அதுனா டிஎன்ஏ, ஆடியோ வீடியோ, இந்த மாதிரியான அதுல வந்து புதையுண்டதை எடுக்கும்போது எலும்பு இருக்கலாம், தலை முடி இருக்கலாம், அதுல டிஎன்ஏ மெட்டீரியல் இருக்கும். அதை வந்து நீட்டா எடுத்து அதை பேக் பண்ணி அதை எஃப்எஸ்எல் அனுப்பி இது எல்லாம் பண்ணணும். பட் 5-6 நாளா இது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட விட்டுட்டுக்கிறாங்க. அவருக்கு வயசு 28 தான். அனுபவமே இல்லாத ஒரு ஆளு. எகெயின் இப்போ தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அங்கிருந்து தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அவங்களுடைய ராஜாங்கத்துல அது நடக்கிறது விஷயம். அது கர்நாடகா இந்தியா இல்ல, அது வந்து தர்மஸ்தலா ஏகடேர் ராஜாங்கம். அவர் ஜெயின், அவர் பிராமணர் இல்ல. அவரு இந்த 367 பெண்களும் இந்து பெண்களே. இந்து மதம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர் பின்னால நிக்கிறாங்களே, எப்படி அது? இந்த செத்து போன கொலையுண்டவர்கள் அனைவருமே இந்துக்கள் தான். அவர் எப்படி சாமியார் மாதிரியா? அவரு சாமியார் மாதிரியா எப்படி? சாமியார் தான் அவரு. அந்த மஞ்சுநாத சாமியில அவரு தர்மாதிகாரி. அவரு சாமியார் தான். அவரு எல்லாரும் அவர் காலில் வேணும், பிரைம் மினிஸ்டரும் காலில் வேணும். ஆனா திருமணம் பண்ணிக்கிட்ட சாமியார். ஆமா ஆமா, கண்ணால் கண்ட சாட்சி இருக்கு. இத்தனை கொலைகளுக்கும் கண்ணால் கண்ட சாட்சி இருக்கு. போலீஸ் அரசு மெத்தனம் ஏன்? ஆட்டோ சங்கர் கிடைச்சதும் உடனே போய் செவர வருஷம் பணம் கிடைச்சது. 100க்கும் அதிகமான பிணங்கள் இருக்கக்கூடிய இடம் தெரிந்த ஒரு சாட்சி இப்போ அரசு கிட்ட இருக்கு, போலீஸ் கிட்ட இருக்கு. அத வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, போலீஸ் அவர்கிட்ட கேக்குறாங்க, எங்க இது சொல்லு. சொன்னாக்கா அதை ரீப்ளேஸ் பண்ணலாம்ல. இந்த பாபநாசன் ஒரு சினிமா வந்துச்சு, புதைச்சிடுறாங்க. அடிச்ச பிறகு இந்த இடத்துல இதுன்னு போய் தோணுனா பண்ணி வருது. அப்போ அந்த ஹீரோ சொல்லுவாரு, இல்ல அந்த டெட் பாடியை வேற இடத்துல புதைச்சிட்டாருன்னு. இப்போ 1 வாரமா அவர் நோண்டி கேக்குறாங்க, பணங்கள் எங்க இருக்கு, எங்க புதைச்ச சொல்லு. கொலை பண்ணிட்டு அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க, அவங்க வரமாட்டாங்க.
இவங்க எடுத்துன்னு போய் புதைச்சிடணும். அதுக்கு பணங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சாட்சி இருக்கு. ஒரு வாரமா இதை எடுத்துக்கல. அதனால கர்நாடகத்தில் பல பெண்களை கற்பழித்து கொலை செய்த சம்பவம் வெளியில் வந்துள்ளது. ஆனால் போலீஸ் மெத்தனம், ஆனால் அரசு மெத்தனம். இதுல யார் யார் ஈடுபட்டு இருக்கிறா? அதுல எல்லாம் மொத்தம் அந்த தர்மஸ்தலாவை சேர்ந்த வீரேந்திர ஹெக்டே, தர்மாதிகாரி, ஹர்ஷேந்திரா குமார் அவருடைய தம்பி, சுரேந்திர குமார் அவருடைய தம்பி, அங்க இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ், அங்க இருக்கக்கூடிய போலீஸ், அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், அந்த RSS செல்வாக்கு அடைந்தவர்கள், சங்கிகள், இவங்க எல்லார் பேரையும் சொல்லிக்கிறான் அவன். அப்போ இது எல்லாருமே இந்த பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆமாமா. இப்போ நான் சொன்னேன்னா என்ன, பத்மலதா, சௌஜன்யா, வேதவல்லி போன்ற 367 பெண்கள் எல்லாமே இந்துக்கள் தான். எல்லாருமே கற்பழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எல்லோருமே சித்திரவதை செய்து கொன்று புதைத்துள்ளார்கள். பாடி இருக்குது, DNA கண்டுபிடிக்க முடியும். போலீஸ் FSL கூட்டு போனோம். அதனால இன்னைக்கு நானு இன்னும் நம்ம சேர்ந்த வழக்கறிஞர்கள் முதல் அமைச்சரை சந்திச்சு நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்படி இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும், ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை கான்ஸ்டியூட் பண்ணி அவங்களுக்கு ஆதரவா ஃபோரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி அபிஷியல்ஸ் அனுப்பி எக்ஸ்பர்ட்டை வச்சுக்கின்னு கிரைம் சீன் ரிப்போர்ட்டு, சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இவங்களை பத்தி, அதாவது இந்த ஹெக்டே ஃபேமிலியை பத்தி ஒரு தகவல் நான் விசாரிக்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, திப்பு சுல்தானை பிரிட்டிஷ்காரர்களிடம் காட்டி கொடுக்கின்ற ஸ்பை வேலைய இந்த குடும்பத்தினர் வெள்ளைக்காரர்களுக்கு செஞ்சாங்க அப்படின்ற ஒரு தகவல் சொல்றாங்க. நிறைய பேரு இப்ப கூர்குல, நஞ்சராஜா அந்த மாதிரி நிறைய பேரை சொல்லிட்டு போலாம். அப்படி எல்லாம் பண்ணிதான் வந்து ஒரு ராஜாங்கத்தை கட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஜெயின்ஸ், அவங்க கொன்னதெல்லாம் இந்துஸ் தான். ஆனா இந்து மதம் போர்வையில தான் இருக்கிறாங்க. நீங்க சொல்றது உண்மையான விஷயம் தான். ஓகே. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஏழை மக்கள்கிட்ட கடுமையான அளவிற்கு வட்டிக்கு பணம் கொடுத்து இவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. அவங்க வந்து மைக்ரோ பைனான்ஸ்னு வச்சுக்கிறாங்க. அதுல இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் 25,000 கோடி. மைக்ரோ பைனான்ஸ் வில்லேஜ்ல கடன் கொடுக்கிறது. அப்படிதான் அந்த ஊரையே ஒரு ராஜாங்கத்தை நடத்துறாங்க அவங்க. நம்ம நித்யானந்தா கைலாசத்தை நடத்துறாரு, அந்த மாதிரி தர்மஸ்தலாவை நடத்துறாங்க. இது ராஜாங்கம் தான். அது 25,000 கோடி ரூபாய் மைக்ரோ பைனான்ஸ் வட்டி வியாபாரம். அதுலயும் கூட யாருன்னா இவங்களை எதிர்த்து பேசினாவே கொன்னு பச்சிருவாங்க. இது எப்படி 367 இளம் பெண்களை கற்பழித்து கொன்று புதைப்பது என்பது மனிதனால் செய்ய முடியாத ஒரு வேலை. அது மனிதர்கள் செய்யக்கூடிய வேலையே கிடையாது. இது மனிதனே கிடையாது. மனிதனும் இல்ல, மனித நேயனும் இல்ல. ஹெக்டே பாஜகவை சார்ந்தவர், பாஜக MP. அப்படி இருக்கிறப்ப காங்கிரஸ் முதலமைச்சர், காங்கிரஸ் ஆட்சி செய்கிறது, சித்தராமையா வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஒண்ணு. இன்னொரு கேள்வி, DK சிவகுமார் டெப்டி CM அவர் போய் நேர்ல பார்த்து நாங்க உங்க பின்னாடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் ஒரு செய்திகள் இருக்குது. இதெல்லாம் உண்மையா? நான் சொன்ன பாரு, பொலிட்டிக்கலி பவர்ஃபுல். அவர் சொல்ற ஆளுதான் எலெக்ஷனு. அவர் வந்து பல லட்சம், கர்நாடகா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் அவருக்கு லேண்ட் இருக்கு, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் காலேஜ் இருக்கு. அப்போ நீங்க ஒரு சங்கர மடம், ஒரு சாமியார் இல்ல, 1000 சங்கர மடத்துக்கு சமமானது இது வருமானத்துல. இவர் முன்னாடி உங்க கோயம்புத்தூர் சாமியார் இருக்கிறாரு, அவரெல்லாம் கணக்கிலே கிடையாது. ஜக்கி வாசுதேவ், அங்கேயும் இதே மாதிரி புகார்கள் உண்டு. ஆனா இது பெரிய நம்பரா இருக்கு. இது 100 கணக்குல அங்க வந்து ராஜாங்கத்தில் நடத்தல, அவர் ஒரு செவரை கட்டி பண்றாரு அவரு. இது பெரிய ஒரு கொலைக்கார கூட்டம். ஓகே. இதுல வந்து குறிப்பா நிஷ்சல் ஜெயின் அப்படின்றவரு, அதாவது இந்த வீரேந்திர ஹெக்டே அவருடைய சகோதரர் மகன், அவர் தான் இந்த சௌஜன்யா பாலியல் வன்கொடுமை வழக்குல ஈடுபட்டவர், வன்கொடுமையில் ஈடுபட்டவர். அவர் வந்து இந்த ஹர்ஷேந்திர குமாருடைய மகன். அவரு இப்போ அமெரிக்கால இருக்கிறாரு. அவருக்கு பெண்கள் இந்த ஆட்டம் போடுறவங்க தான் அவங்க. அவர் இப்ப அமெரிக்கால இருக்காரு. ஓகே. இப்ப ஏற்கனவே பிரஜ்வல் ரேவண்ணா மேல இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுல எந்த அளவுக்கு கர்நாடக காங்கிரஸ் அரசு நடவடிக்கை எடுத்தாங்க? இப்ப இத எப்படி கையாண்டு இன்வெஸ்டிகேஷன், பர்ஃபெக்ட் இன்வெஸ்டிகேஷன். அதுல என்ன பண்ணிக்கிறான்னா, அந்த பெண்களை கற்பழிக்கும் போது அவன் வந்து அவன் மூஞ்சி தருறது இல்ல. ஆனா அவனுடைய
உடல் அவனுடைய பிரைவேட் பார்ட் தெரியும், அவனுடைய அந்தரங்க அந்தரங்கம் தெரியும். அப்ப அது தெரியற மாதிரி எடுத்துக்கிறான். பட் இப்ப அரெஸ்ட் பண்ண பிறகு அவனுடைய அந்தரங்கத்தை போட்டோ எடுத்து அதை இதையும் அதையும் கம்பேர் பண்ணி எல்லாம் ஒரு ரிப்போர்ட் வந்ததெல்லாம் தெரிஞ்சது. அது கேஸ் நடந்துட்டு இருக்கு. அநேகமாக அது தீர்ப்பு அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். ஓகே ஓகே. இப்ப இந்த வழக்கு இப்படி இருக்கிறப்ப இந்த வீரேந்திர ஹெக்டே மேலேயோ அல்லது இந்த தர்மசாலா இந்த ட்ரஸ்ட் இவங்க மேலேயோ ஏதாவது நடவடிக்கைகள் பாய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குதா? அதெல்லாம் இப்போ லா மேக்கர், லா கீப்பர், லா பிரேக்கர். இப்போ லா கீப்பர்னா போலீஸ், சிபிஐ எல்லாம் லா கீப்பர். லா மேக்கர்னா பிரைம் மினிஸ்டர், எம்பி இவங்க எல்லாம் லா மேக்கரு. அவங்களே லா பிரேக்கரு. லா மேக்கரு, லா கீப்பரு, லா பிரேக்கர். பணம், கோடிக்கணக்கான பணம். இப்போ மாஸ் மர்டர்ஸ், மாஸ் ரேப், மாஸ் பரியல், இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அப்ப அரெஸ்ட் பண்ண அவரு சாதாரண ஆளா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? கூட்டு போய் லாடம் கட்டிப்பாங்க. எங்க லாடம் கட்டினது? அரெஸ்ட் பண்ணோம். அவர் பேர்ல எஃப்ஐஆர் ஆகல. அவரை அரெஸ்ட் பண்ணோம். அரெஸ்டே பண்ணலன்னாக்கா அரசு தன்னுடைய கடமையை செய்யவில்லை, போலீஸ் தன்னுடைய கடமையை செய்யவில்லை. அதனாலதான் 1983 கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆக்ஷன் எடுக்காதனால தான் 367 பெண்களை காவு கொடுத்தோம். இது பொள்ளாச்சி எல்லாம் இதுக்கு சம்பந்தமே இல்ல. பொள்ளாச்சி 1500 பொள்ளாச்சி இது. இதுல மிக முக்கியமா நீங்க குறிப்பிட்ட அந்த கோயில் ஊழியர் அவர் தான் இதுல சாட்சியம் கொடுத்திருக்கிறாரு, பெட்டிஷனரா இருக்கிறாரு. அவர் உயிருக்கு அச்சுறுத்தல். அவர் 2014 இருந்து அவர் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் தங்கி இருந்ததாகவும் வேற மாநிலத்துல இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் அரெஸ்ட் ஆகிறார். எனக்கு 100 கணக்கான பிணங்களை புதைத்த இடம் தெரியும், என்ன கூட்டு போங்க காட்டுறான்றாரு. ஸோ அது இன்வெஸ்டிகேஷன் ஆகணும். அவர் எங்க பணங்கள் இருக்குதுன்னு அவருக்கு தெரியுது. அது பாடி எடுத்தா டிஎன்ஏல யாருடைய பணம்ன்றது வெளியே வரும். ஒரு எலும்பு, ஒரு முடி, இல்ல எது டிஎன்ஏ ப்ரொஃபைல் கிடைக்கும். ஓகே. இல்ல இந்த சடலங்களை ஒரு சில இடத்துல தோண்டி எடுத்ததா செய்திகள் தமிழ்ல வந்திருக்குது, அது உண்மையா? எஸ், சடலங்கள் கிடைத்திருக்கிறது. அது யார் மேலயும் கனெக்ட் ஆகல. இப்ப சொல்றான் இவர் தான் சொன்னாரு, இவங்க எல்லாரும் பேரையும் சொல்லி அவங்க சொல்லிதான் நான் பதிச்சேன்னு சொல்றான். இப்போ ஓகே. சடலத்தை அவனிடம் ஒப்படைத்தது யார்? ஒப்படைத்தவன் குற்றவாளி, கொலைக்காரன். ஒப்படைத்தவன் இவன். சடலத்தை புதைத்தவன், அப்புறம் சாட்சியத்தை மறைத்தவன். இவனை த்ரெட் பண்ணதுனால வெளியே சொல்ல இப்ப வெளியே சொல்லி இருக்கிறான். அப்ப இவன் அப்ரூவர் ஆகலாம், இல்ல சாட்சியா மாறலாம், இல்ல இவனை ஒரு குற்றவாளியா கூட அவரை ஏத்தலாம். பட் ஒட்டுமொத்தத்துல பிணங்கள் உள்ளது. பிணங்கள் எடுக்க முடியும், தாமதம் ஏன்? ஓகே. இப்ப இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி இதை பற்றி பேசுகின்ற ஊடகங்கள், குறிப்பா சமூக வலைதளங்களில் இயங்குகின்ற யூடியூபர்கள் இவங்க எல்லாம் குறிவைக்கப்படுறாங்க அப்படின்ற செய்திகளும் வருது. குறிப்பா ஈதினா அப்படின்ற யூடியூப் சேனல்ல ஹைகோர்ட் முடக்கி இருக்கிறதா சொல்றாங்களே. 1 or 2 ப்ரோக்ரசிவ் யூடியூப் சேனல் எக்ஸ்போஸ் பண்றீங்களா முடக்கி இருக்கிறாங்க. இந்த யூடியூபர்ஸ் மேல கேஸ் போட்டு நோட்டீஸ் அனுப்புறாங்க. இந்த ஒரு ஹால் மீட்டிங் வச்சாவோ போலீஸ் கைது பண்றாங்க. இது ஒரு பெரிய த்ரெட்டு தான். அதான் நான் சொன்ன, கோர்ட்டு, போலீஸ் எல்லாமே அவனுக்கு ஆதரவா செயல்படுறதுனால இத சமீர் அப்படின்னு ஒரு யூடியூபரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? சமீர்னு ஒரு யூடியூபர், அவர் மேல எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க. ஓகே. இன்னும் அரெஸ்ட் ஆகல அவரு. ஓகே, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பெரிய மீடியான்னு பாத்தீங்கன்னா கன்னடா சேனல்ஸ் யாருமே எல்லாமே கோதி மீடியா. அதனால சென்ட்ரல் சேனல்ஸ், ஸ்டேட் சேனல்ஸ், கன்னடா சேனல்ஸ் இது யாருமே வெளியே கொண்டு வரல. நீங்க கொண்டு வாங்க. ஓகே ஓகே சார். இதுல அடுத்த கட்டமா இப்ப ஸ்டேட் உமன்ஸ் கமிஷன் அவங்களும் இதுல ஒரு எஸ்ஐடி, ஆமா, சிறப்பு புலனாய்வு குழு தான் விசாரிக்கணும் கூட எழுதி இருக்கிறாங்க. இது ஒரு ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுடைய தலைமையில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி
அவர்களுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்தால் உண்மை வெளியே வரும். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். சார் இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி வந்து, அந்த தர்மஸ்தலா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து நடக்கும்? அங்க அது வந்து பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் மஞ்சுநாத சாமி. அது கர்நாடகால நிறைய பேர் மஞ்சுநாத்னு இருக்கும். ஸோ அந்த சாமியுடைய தேவாலயம், அதை நம்பிக்கையில போறாங்க. அங்க நிறைய லாட்ஜஸ் இருக்கு, கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, வீடு இருக்கு, கடைங்கள்லாம் இருக்காங்க. நிறைய கடை எல்லாமே அவங்களுக்கு தான் சொந்தம். அப்ப அந்த ஓகே. கடையில இருக்கிறவங்க வந்து மஞ்சுநாத சாமியுடைய போட்டோவை விக்கிறாங்களோ இல்லையோ, வீரேந்திர ஹெக்டேவுடைய போட்டோவை வித்தே விக்கணும். யார் அவருடைய போட்டோவை வியாபாரம் பண்ணலையோ கடையை அடிச்சு துரத்திடுவாங்க. திருப்பி கேட்டா கொன்னு பொச்சிடுவாங்க. ஓகே. இப்ப சாமியார்களுக்கே உரிய இந்த அற்புதங்கள் அது எல்லாமே வீரேந்திர ஹெக்டே உண்டா? அப்படின்னு சொல்றாரு அவரு. அவ்வளவுதான் மஞ்சுநாத சாமிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அவரு. அது நம்புறாங்க. ஓகே. அவர் கால்ல விழுறாங்க. அவர் நடந்து வந்தா பழைய ஷூவே வராரு. அதெல்லாம் நீங்க இப்போ யூடியூப்ல பார்க்கலாம். ஓகே. அந்த மாதிரியான ஒரு ராஜாங்கத்தை நடத்தினுக்கிறாரு அவரு. அந்த கோயில்ல தமிழ்நாட்டுல இருக்கிற திருச்செந்தூர் மாதிரியான கோயில்கள்ல எப்படி சட்டை கழட்டிட்டு போறாங்களோ அந்த மாதிரி தான் அதே போகணும் மாதிரிதான். அந்த கோயில்ல. ஓகே. ஓகே சார். இதுல அடுத்த கட்டமா என்ன நடக்குது? இது எஸ்ஐடிக்கு விசாரணைக்கு நான் மாத்துவாங்களா? சொல்றேன் நீ. அப் ஓகே, ஓகே. ஓகே, நான் அப்படின்றத சொல்றேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நேரம் ஒதுக்கி இந்த சம்பவம் குறித்து விரிவாக கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.